ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கார்த்தி. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜாக் ஸ்பேரோ மாதிரி எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த எடிட்டிங் கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி எடிட் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக புரியும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஆட் ஃபோட்டோ கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இப்போ கீழே இருக்க கட் அவுட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கட் பண்ண போகிறோம் ஃபோட்டோவோட அவுட்டரில் மட்டும் ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணிட்டு ஓகே கொடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ முடிச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். ஸ்டிக்கர் க்ரியேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டிக்கர் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் ஏதாவது இடம் விட்டு போயிருந்தால் ப்ரெஸ் ஆப்ஷன் வச்சுட்டு தேவையான இடத்துல ட்ராப் பண்ணிக்கோங்க. இல்லைனா எரேசர் ஆப்ஷன் வச்சுட்டு தேவையில்லாத எரேஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சேவ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேவையான இடத்துல செட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஆட் ஃபோட்டோ கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆட் ஃபோட்டோ கொடுத்துட்டு நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இடம் தேவையோ அந்த இடத்த மட்டும் எரேஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே பப்ஜி மொபைல் எடிட்டிங் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான். வேணுன்னா அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒபிசிட்டி தேவையான அளவு குறைச்சிட்டு உங்களுக்கு எந்த இடம் தேவையோ அந்த இடத்த எரேஸ் பண்ணுங்கள். எரேஸ் பண்ணி ஃபுல்லாக முடிச்சுட்டு ரைட் சைடு ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ரைட் சைடு ஃபஸ்ட்டாக இருக்க ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், சூஸ் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் எரேசர் ஆப்ஷன் வச்சு எரேஸ் பண்ணிக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் எல்லாம் ஒரே ஸ்டெப்பு தான். இனிமேல் எல்லா இதுக்கும் எப்படி இப்போ செட் பண்ணமோ அதே மாதிரி தான் நமக்கு தேவையான ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம ஆட் ஃபோட்டோ கொடுத்து செட் பண்ண போகிறோம். வீடியோ புரியுன்னா கொஞ்சம் டைம் எடுத்து பாருங்கள். ஒரே ஸ்டெப்பு தான். இனிமேல் ஆட் ஃபோட்டோ கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான இடத்த மட்டும் எரேஸ் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஃபஸ்ட்டாக இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் தேவையான இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு எரேஸ் வச்சு உங்களுக்கு தேவையில்லாத இடத்தெல்லாம் எரேஸ் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஆட் ஃபோட்டோ கொடுத்துட்டு அடுத்தது பியர்ட் எல்லாம் உங்களுக்கு என்னென்ன தேவையோ மார்க்கு எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக அதே மாதிரி தான் செட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஆட் ஃபோட்டோ கொடுத்துட்டு என்ன பண்ணமோ அதே தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் ஃபோட்டோ கொடுத்துட்டு தேவையான இடத்துல செட் பண்ணிட்டு எரேசர் ஆப்ஷன் எடுத்து எரேஸ் பண்ணுங்கள். தேவையான இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரைட் சைட் ஃபஸ்ட்டாக இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டான இடத்துல வந்துடும். நீங்கள் எரேஸ் பண்ண பார்ட் மட்டும் ஃபஸ்ட்டு ஓகே கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரே மாதிரியான ஸ்டெப் தான் எல்லாமே. கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக பண்ணுங்கள். எனக்கு டைம் இல்லாதனால நான் கொஞ்சம் ஸ்பீடாக காட்டுறேன். அதனால் பொறுமையாக டைம் எடுத்து பண்ணுங்கள். இப்போ நான் நெக்ஸ்ட்டு டைட்டில் ஆட் பண்ண போகிறேன். நான் இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஆட் ஃபோட்டோ கொடுத்துட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் பிளெண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு ஸ்க்ரீன் செலக்ட் பண்ண போகிறேன்.
செலக்ட் பண்ணிட்டு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா அவ்வளோதான். லைட் ரூம் ஆப்புக்கு இப்போ சென்ட் பண்ண போகிறேன். வேணால் சேவ் பண்ணிக்கோங்க. மோர் கொடுத்துட்டு லைட் ரூம் ஆப்புக்கு சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிட்டு லைட் ரூம் ஆப்பில் கொஞ்சம் எடிட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைட் ரூம் ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைட் ரூம் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டெம்பரேச்சர் அப்புறம் மிக்ஸ் ஆப்ஷன் போயிட்டு எந்த கலர் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுமோ அந்த கலரை செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைட் ரூம் ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.